ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தியாச்சு, குழந்தையோட ஹாப்பினஸ் டே பை டே குறைஞ்சது. சோ ஐ வில் டு ஹர். சின்மை அவர்கள் மேல பொறாமை தான் அதிகமாயிடுச்சு. பொறாமை தான். அவ மட்டும் இல்ல சார், அது ஒரு பொறாமை வந்து சுசித்ரா அவர்கள் அதிகம் அப்பயே இருந்தது. அந்த பொறாமை அங்கதான் ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஆரம்பிச்சுதான் அவளை ஒயாம இரிட்டேட் பண்ண வேண்டியது. யாரான அவளை புகழ்ந்து எதான சொன்னால்னா அதுக்கு டொக்கு போடுற மாதிரி நாலு பேச வேண்டியது. இது வந்து டே பை டே சின்மை வாஸ் பிகமிங் a bit. உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்களா? நான் வந்து சின்மை சொல்லிருக்காங்களா as a mother daughter அந்த ரிலேஷன்ஷிப்ல வெளியில போயிட்டு வர்ற குழந்தைகளை வந்து அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது அப்படின்லாம் தோண்டி தோண்டி கேட்கிற டைப் கிடையாது. நான் போய் அவளை பார்த்து, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, குழந்தை ஒன்னை விட 11 வயசு 12 வயசு கிட்டத்தட்ட சின்னவன், நீ அஃபெக்ஷனேட்டா குட்டி பாப்பா, என்ன குட்டி தங்க அப்படின்னு அஃபெக்ஷனேட்டா. அதே தான் த்ரிஷாவும். த்ரிஷா சின்மைக்கும் 2 வயசு வித்தியாசம் இருக்கும் மேக்சிமம். எல்லாரும் இதுகெல்லாம் குட்டி பாப்பாஸ். they have done a lot. இன்னி வரைக்கும் அந்த குழந்தை வந்து த்ரிஷா ஆல்சோ இஸ் சக்சஸ். ஒருத்தரோட பிரைவேட் லைஃப், அவளோட everybody's life is their own option. they choose to live their life the way they want. அத பத்தி நம்ம காமெண்ட் பண்றதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அவசியமே இல்ல. why are we interested in Trisha? why are we interested in Chinmay? their art அவ்வளவுதானே. அதை தாண்டி அதை என்னத்துக்கு போட்டு புரட்டணும்? நான் பார்த்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, நான் ஷாப்ரன் பண்ணாம, நீங்க இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ள மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்க வேணா போய் கேளுங்க, நான் ஷாப்ரன் பண்ணாம ஒரு இடத்துக்கும் போனது கிடையாது கல்யாணம் வரைக்கும். நான் என்ன சொல்வாளே, பொக்கிஷத்தை காப்பாத்துற நாகப்பாம்புன்னு சொல்வாளே, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். அப்படி அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்திருக்கிறேன்னா, I have seen this field to be absolutely wonderful. After so many mid-70s, I am passing this judgment with wholeheartedly and with a lot of sense of justice. யாருன்னெல்லாம் நீங்க வந்து பப்ளிக்ல நினைக்கிற மாதிரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஒன்றும் கிராப் கிடையாது. நாங்க பார்த்தது நான் அதே கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஏன்னா ஆரம்பத்துல சித்ரா பாடகி அவர்கள் இருக்காங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, சுசீலமா இருந்தாங்க. இவர்களுடைய காலகட்டங்கள் மிக ஒழுக்கமான ஒரு காலகட்டமா இந்த திரையுலகத்துல பேசப்பட்டது. ஆனா அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகள் ஆரம்ப கட்டத்திலிருந்து பத்தி விமர்சனங்களா இருக்கு. என்ன விமர்சனங்களா? யாரு இதை சாம்பியன் பண்ணி இருக்கிறது? why Chinmay? why Chinmay? she is there in some place minding her own life. இவர்கள் செய்த திட்டத்தினாலும் பிராங்க்னாலதான் தனது வாழ்க்கையை போனதா. பிராங்க்னால ஆஹாஹா பிராங்க். நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வர? நீ எடுத்துன்னு வராம சின்மையோட ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவ வந்து எங்கேயோ, அதெல்லாம் பிராங்கா? சின்மை அபார்ட் பண்ணிட்டான்னு சொல்றதெல்லாம் பிராங்கா சார்? சொல்லுங்க, உனக்கு என்ன செய்யணும்? அவளுக்கு அபார்ஷன் ஆனா என்ன? குழந்தை பிராங்க் செய்தது அவர்களுக்குள்ள இருந்த அந்த டீம் தான் பிராங்க் பண்ணிருக்காங்க. நான்சென்ஸ். கார்த்திக் குமார் எந்த ஸ்நான பிராப்தி கூட கிடையாது சின்மைக்கு. சின்மை had always been alone, aloof. she was minding her own. குறிப்பிடக்கூடிய அந்த கருத்து என்னன்னா, அவர்களுடைய விவாகரத்து, இப்ப அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க, நாசமா போயிட்டாங்க அப்படின்ற கருத்து தான் சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை மீன் பண்ணி தான் அவங்க பேசுறது. நாசமா போயிட்டு இருக்காங்க தனுஷ் அப்படின்னு சொன்ன காரணம் இதை மீன் பண்ணி தான் பேசுறாங்க. த்ரிஷா என்ன நாசமா போயிட்டா? நான் சொல்றதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கிறாங்க. அது பொதுவாக அது முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு. அவ டுகெதர் அவ சொல்றது, நான் போய் கோவில போய் உட்காந்து அழுதுண்டே வேண்டுவேன், இவெல்லாம் நாசமா போயிட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும், எனக்கு சந்தோஷத்தை கொடு. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால், உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பிரபல பாடகி சின்மை அவர்களுடைய தாயார் பத்மஹாசினி அவர்கள் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்திருக்காங்க.
இன்று இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசக்கூடிய பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்கள் குறித்து நம்ம இடையே பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியா கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. இன்று தமிழ் சினிமா எப்படி இருக்கு? ஆரோக்கியமான பாதையில போயிட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழ் சினிமா வந்து ரொம்ப குளோரியஸா இருந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம். அதுலயும் அந்த சைலண்ட் மூவிஸ் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு அது என்ன எவ்வளவோ இவல்யூஷன்ஸ் வந்திருக்கு. நான் வந்து எப்பவுமே கலையும் அரசியலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அது எப்போ கலக்க ஆரம்பிச்சதோ குளறுபடியும் ஆரம்பிச்சுடுது. அங்கே வந்து கலையில் வந்து வேற எதுவுமே வரக்கூடாது. கலை கலைக்காக மட்டும்தான் இருக்கணும். கலைஞர்கள் கலையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அரசியலில் தலை நுழைக்க கூடாதுங்கிறது என்னோட முடிவு. நிறைய விஷயங்கள் பொது நலத்துக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் டைரக்ட் இன்வால்மெண்ட் இன் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கலைஞர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்புறவன் நான். அதே மாதிரிதான் இன்டலெக்சுவல்ஸ். அவள் வெறும் அவளோட ஆராய்ச்சி அது இது அதில் மட்டும் இருக்கிறது தவிர ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கிட்ட, ஏன்னா இது ப்ரிடாமினன்ட்லி கலை ஆராய்ச்சியெல்லாம் ரைட் பிரெயின் சம்மந்தப்பட்டது, அரசியல் லெஃப்ட் பிரெயின் சம்மந்தப்பட்டது. அதுகிட்ட போகாம இருக்கிறது உலகத்துக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லதுன்னு நம்புறவன் நான். இப்ப நடிகர்கள் அரசியலில் ஈடுபடுவது மிக தவறானதா பார்க்க தவறானதுன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து நடிகர்கள் வந்து சுபாவமாவே இமோஷனலா இருக்கக்கூடியவ, உணர்ச்சிகளுக்கு அப்படிதான் இருக்கும். அவ எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தில் இருந்தா அவளுக்கு வந்து சில பேர் வந்து எக்ஸெப்ஷனா இருந்தா அப்படின்னு சொன்னா அவளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் காம்பினேஷன் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஒரு எக்ஸெப்ஷனை வச்சு பப்ளிக் நார்ம் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கலாம் எல்லா இடத்துலையும், ஆனா அதுவே டிக்டம் ஆகாது. அவர் ஒரு எக்ஸெப்ஷன். அதே மாதிரி அவர் கூட இருந்தவா எப்படி இருந்தாங்கிறது இருக்கு. அவளோட அரசியல் மோடஸ் ஆப்பரண்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியாமைக்கு மேன் போக்கா நம்ம வந்து பொதுவில் அதை வந்து விமர்சிக்கிறதுங்கிறதோ கருத்து சொல்றதுங்கிறதோ தீர்மானங்கள் சொல்றதோ சரி கிடையாது. He was a success, beautiful. ஜெயலலிதா அம்மா திரையுலகத்திலிருந்து வந்தவங்க தான். ஆனா she proved herself to be more powerful than anything else. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன். மிஸ்டர் கருணாநிதி ஒரு நாயனக்கார பரம்பரை. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு அரசியலுக்கும் திரையுலகத்துக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மிக நெருக்கம் இருக்குங்களே. அப்படிதான் பார்க்கணும். இல்ல அதுல இருந்து விலகி போறது வந்து நல்லது. இனி வர காலங்கள் அவ விலகி போறதுதான். விஜய் வந்துட்டாருங்களா? விஜய் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நான் ரொம்ப என்ன சொல்றது அன்பா நினைக்கிறவ. நல்ல ஒரு தனி மனுஷால நம்ம விமர்சிக்க வேண்டாம். பொதுவுல வந்து கலை உலகமும் அரசியலும் தனியா இருக்கிறது வந்து உங்களுடைய அபிப்பிராயம். என்னோட அபிப்பிராயம் அவ்வளவுதானே தவிர இதை யார் ஏத்துக்கவே மாட்டா. ஒருத்தரும் விளாசுவா இப்போ உங்களோட காமெண்ட்ல வந்து 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் தானே இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, கலைஞர்கள் வர்ற போது கண்ணை மூடிண்டு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப். விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு ஆதரவு அளித்து எனக்கு இந்த பேரும் புகழும் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்கும் இந்த மக்களுக்கும் திருப்பி நான் அதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இல்ல, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு மனுஷன் வருவார் விஜய பொறுத்தவரை. அதுதான் அவர் வந்து ஒரு கருத்தா முன்வைத்து வந்திருக்காரு அரசியலுக்கு. நான் ரொம்ப நாளா பாத்துருக்கேன், 20 வருஷமா பாக்குறதுல எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய மதிப்பு இருக்கிற ஒரு பையன் சொல்லக்கூடாது, பட் அப்படித்தானே பார்த்திருக்கேன். குழந்தைல இருந்து பார்த்திருக்கிறதுனால அந்த ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. பட் நான் சொல்றது வந்து ஒரு ஜென்ரல், நாட் ஆன் விஜய், நாட் ஆன் எம்ஜிஆர், நாட் ஆன் அம்மா, நாட் ஆன் கருணாநிதி. அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட், அவரோட ஞானம் எல்லாம் கட்டி பிடிக்க முடியாத ஒரு இடம். அவர் ஹி வாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ராஜதந்திரியா இருந்திருக்கார் அவர். எக்ஸெப்ஷன்ஸ் அதுக்கு தமிழ்நாடு பெருசா இருக்கலாம். ஆனா இனிமே வரப்போற காலங்கள்ல பியோர் பாலிட்டிஷியன்ஸ், அவளுக்கு வந்து இத மாதிரி ஒரு இது மட்டுமே இல்லை, அரசியல் இன்னும் சிலதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸே இருக்கக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்துல இருக்கேன் நான்.
அது முதலையே இருக்கக்கூடாது. யூ சூஸ் ஒன் பிரைம் மினிஸ்டர், தட்ஸ் கால்ட் பிளபிசைட். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர். தனியா வெறும் நம்ம வந்து மிஸ்டர் ஸ்டாலினை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the entire operations would have been different. சூழ்நிலை கைதியாட்டம் ஆயிடுறா வாழலாம். அது இல்லாமக்கு இருந்திருக்குங்கிறதெல்லாம் சரி, அரசியலை தள்ளி வச்சுடலாம். நம்ம இன்னைக்கு மீட் பண்ற முக்கியமான விஷயம் வந்து சுசித்ராவோட இஷ்யூ. நானே அந்த கேள்விகள் உங்களிடம் முன்வைக்க இருக்கணும்னு நினைச்சேன். சுசித்ரா அவர்கள் 2017ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியவர். 2017 சுச்சி லீக்ஸ் என்று இப்போ அது பிராங்க்னு சொல்றாங்க, எல்லாருமே இணைந்து சேர்ந்திருக்காங்க. சின்மயி கூட அதுல இருக்காங்க அந்த பிராங்க்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பிராங்க்ங்கிற ஒரு விஷயமே 17ல கிடையாது. நம்மள நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அப்ப சொல்லல, இப்பதான் நம்ம 17ல பிராங்க்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. இன்னைக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு சொல்றோம். அப்புறம் இந்த இவல்யூஷன் கோஸ் ஆன், மேபி அனதர் 2025 27ல வந்து வேற ஒரு வார்த்தை வருது. உன்னை இதெல்லாம் இவாள்லாம் சேர்ந்து பண்ணு. நான் உன்னேன்னு சொல்றேன், எனக்கு இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே இதுல கருத்து சொல்லி மேல மேல குழப்பத்தை காட்டலாம். எனக்கு ரொம்ப டாப் ஆஃப் மை ஹார்ட் வந்தது என்னன்னாக்க, சுசித்ரா யூ நீட் ஹெல்ப். ஹெல்ப்னு சொன்னா உடனே வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவா. இல்ல, யூ நீட் அ லாட் ஆஃப் லவ். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நான் தெளிவா இருக்கேன்னு சொல்றாங்க. மேடம், எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை, நான் தெளிவா இருக்கேன், நான் தெளிவான பதில தான் கொடுத்திருக்கேன். லெட் மீ கம். ஐ அம் 75. I have seen the world. சொல்லுங்க. As a lone parent, lone woman, stood steadfast on my ethics, morals, values, intellect எல்லாத்தையும் வச்சுண்டு எல்லாத்தையும் நீந்தி கடந்து கம்ஃபர்டபுளா இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். I've seen the world. I've seen lot of people. அவ குழந்தை, அவ 50 yearsனு சொல்லிக்கலாம், பட் எக்ஸ்பீரியன்ஷியலி she looks only as a child. She needs help. ஹெல்ப்னா என்ன? லவ். அந்த சைல்டு வந்து அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு எதுவும் காரணமா இருந்திருக்கும். நீங்க சின்மயி அவர்களும் சுசித்ரா அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக ஆரம்பத்துல இருந்திருப்பாங்க. கட்டாயமா கிடையாது. இவளை கண்ட அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். சொல்லுங்க. சுசித்ராவுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ணினதுங்கிறது வந்து சின்மயி ஓட என்டையர் இதை நான் இப்ப ரெக்கார்ட் பண்ண போறேன். ஹவ் ஐ பிராட் அப் சின்மயிங்கிறத வந்து அந்த ஜேர்னியை பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு கஷ்டம்ங்கிறத நான் தலையில போட்டுண்டு ஊரெல்லாம் நம்ம சொல்லி திரிஞ்சு அனுதாபம் வாங்கி பரிதாபம் வாங்கி பிச்சை எடுத்து பிழைக்கிறத காட்டலாம். கௌரவமா 5 ரூபாயிலையும் பிழைக்கலாம், 5000 ரூபாயிலையும் பிழைக்கலாம், 5 லட்சத்துலையும் பிழைக்கலாங்கிறது வந்து நான் என்னோட கதையை சொன்னேன்னாக்க, சின்மயோட கதையை சொன்னேன்னா எல்லாருக்குமே அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். திஸ் இஸ் த டைம் ஐ ஹாவ் டு கம் அவுட் அண்ட் டெல் அப்படிங்கிறதுக்காக. சின்மயி நான் வந்து என்ன ஒரு ப்ராஜெக்ட்ல மாட்டின்னு இருந்தேன். லால்குடி ஜெயராமனோட லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு மியூசிக்னு எடுத்து டாக்குமெண்டேஷன். ஐ வாஸ் a person concentrating on documentation. ஸோ அதை பண்ண உடனே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். மை பிரெயின் வாஸ் அ ஃபேசினேஷன் ஃபார் பீப்புள். அவர் வந்து தன்னோடது தவிர வேற எதையுமே பண்றதுக்கு வந்து விருப்பப்படலை. எனக்கு வந்து ஐ am a restless person to work and probe for a lot of information. ஒரு இடத்துல அடைச்சுப்பட்டா இருக்கிற பிரெயின் கிடையாது என்னோட. ஸோ அங்க வந்து டக் ஆஃப் வார் வந்தது. அந்த சமயத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது, த்ரெட்டனிங் வந்தது, லைஃபே அட் ஸ்டேக் மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்து மிரட்டல்லாம் நடந்தது. ஸோ மை அசைலம் வாஸ் அங்க. அந்த பெரியவரோட இதை வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க, சுவாமி சாந்தானந்தா. ஹீ வாஸ் மை ரெஸ்கியூ. அவர்கிட்ட போய் எனக்கு வேற எதுவும் வேண்டாம், ஒரு அசைலம் மாதிரி, ஐ வாண்ட் பீஸ். அண்ட் ஹீ கேவ் மீ தட் அஷ்யூரன்ஸ். அவருக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நான் எதுக்காக போனேன் அவர்கிட்ட அப்படிங்கிறது. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கிட்டத்தட்ட 3 மாசம் இருந்தேன் கேஎல்ல. ஹி வாண்டட் டு ஓப்பன் சம் பிரான்ச்சஸ் ஆஃப். அவர் வந்து எனக்கு பொறுத்தவரையில சுவாமி சாந்தானந்தாவை பத்தி ஒரு 3-4 சாப்டர் பேசலாம். அபினவ பரதர்னு என்னோட அபிப்பிராயம். அவர் வந்து இன் US and in Germany he wanted to open Temple of Fine Arts.
he wanted me to man that and start it. எனக்கு சின்மயி was completing her 9th going to 10th. அதாவது எப்படி பண்ண முடியும் அந்த சமயத்துல நான் எதுலையோ போயிட்டேன்னா இந்த குழந்தை என்ன சீரழிஞ்சு படும். ஸோ ஐ டோல்ட் ஹிம் தட் ரொம்ப நன்னா தான் இருக்கு எனக்கு, நம்ம ஆப்ஷன்னு போட்டோம்னா நானா இந்த குழந்தைய ஆல்ரெடி நான் சிங்கிள் பேரண்ட் சைல்டு, நானும் இந்த குழந்தைய வந்து லர்ச்ல விட்டு போனேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஷி வாஸ் அ ப்ரூவன் ப்ராடிஜி. இந்த ப்ராடிஜிங்கிறத வந்து நமக்கு முதல்ல டெஃபினேஷன் புரியணும். ஒரு ஜீனியஸ் யாரு, ஒரு ப்ராடிஜி யாரு, ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் பர்சன் யாரு, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் யாரு, ஆவரேஜ் யாரு, கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைகள் யாரு, இதெல்லாம் வந்து டெஃபினேஷன்ஸ்ல பார்த்தா தெரியும். ப்ராடிஜிஸை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடிஜி இந்த சின்ன குழந்தை சின்மை. ஸோ நான் வந்து எனக்கு வேற வழி தெரியல, ரைட் அட் த ஸ்கூல் ஃபைனல் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப வருத்தம். வந்துட்டேன், நான் மெட்ராஸ் வந்துட்டேன். வந்துட்டு 10th வந்து மூச்சை பிடிச்சு தள்ளணும். தென் 11th இந்த அவளுக்கு வந்து ரைட் பிரெயினோட உச்சகட்டத்தில் இருப்பா. யாரு? ப்ராடிஜிஸ். வேற லெஃப்ட் பிரெயினே ஒர்க் பண்ணாது. அப்புறம் எப்படி மேத்ஸ் வரும்? முட்டி மோதி 80 மார்க் வாங்குவோம். அதுக்கு மேல தாண்டி நான் பார்த்ததே கிடையாது குழந்தையில இருந்து. அந்த மேத்ஸை நினைச்சு இதுக்கு வந்து டிப்ரெஷன் வந்துருது ஸ்கூல் ஃபைனல் போது. எப்படியோ கஷ்டப்பட்டு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டி எல்லாம் பண்ணி ஒரு வழியா அப்பவும் அதே மாதிரி ஒரு 80 மார்க்ஸோட பாஸ் பண்ணிடுது. அப்பாடா போறோம், இனிமே வந்து நோ மேத்ஸ், மேத்ஸ் இல்லாம எதுல போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ மேட் ஹர் சிட் அண்ட் ஆஸ்க்ட் ஹர் என்ன பண்ணணும், படிக்கணுமா? அவங்க வீட்டில், அதாவது எங்கள் மாமனார் வீட்டில் எல்லாரும் டாக்டர்ஸ். ஸோ மெடிக்கோவா வரணுமா, இல்லை உனக்கு வந்து ஆர்ட், இது வந்து உனக்கு கிடைச்சிருக்கிற கிருப்பை வந்து கடவுளோட அனுகிரகம் சாதாரணம் கிடையாது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ அதை பண்றியா அப்படின்னா ஐ வாண்ட் டு பி அ மியூசிஷியன் அப்படின்னா. பட் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் ஜேர்னி, எஸ்பெஷலி அண்டர் மை டியூட்டிலேஜ். ஐ ஆம் த டஃபஸ்ட் குரு ஆன் அர்த். காம்ப்ரமைஸே கிடையாது, லைஃப்லேயே காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆஸ் அ டீச்சர் டோட்டல் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் லவ் ஃபார் கிட்ஸ். அதெல்லாம் தட்டி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஆவரேஜ் சில்ட்ரனுக்கு நிறைய அஃபெக்ஷனேட்டா இருப்பேன். பட் ஷீ இஸ் சூப்பர் இன்டெலிஜென்ட் கேர்ள்னா அவள்கிட்ட வந்து ரொம்ப டஃப்பா இருப்பேன். அப்பதான் இன்னும் நிறைய கிடைக்கும். சரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷெட்யூல் வாஸ் டிராஃப்டட் 11th போடுறது 12th போடுறதுக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த ரெகுலர் ஸ்கூலுக்கு போன நாள்ல கூட அவ வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து ஹோம்ஒர்க் பண்ணான்னு கிடையாது. அந்தந்த பீரியட் முடிஞ்ச உடனே அந்த கடைசியில ஒரு 10 நிமிஷத்துல அதெல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம். வீட்டுல வந்து அவ ஹோம்ஒர்க் பண்ணா நான் பார்த்ததே கிடையாது. அவளுக்கு கிளாஸ் ஒர்க்குக்கோ அவளோட எஜுகேஷனல் நீட்ஸ்க்கோ நான் யாரான ஒருத்தர் நாங்க உட்காந்து சொல்லி கொடுத்தோங்கிறது லைஃப்லயே யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. அவளே தான். ஸோ 11th வந்தது. இங்கதான் என்ன ஃபவுண்டேஷன் இங்க இருக்க சிபிஆர் ஃபவுண்டேஷன்ல ஓப்பன் ஸ்கூலிங் இருந்தது. ஐ மேட் அ லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் ரிசர்ச். ஓப்பன் ஸ்கூலிங்ல அவளை போட்டோம்னாக்க அவ்வளோ செல்ஃப் ஸ்டடியை பத்தி கவலை கிடையாது, அவள் பாட்டுக்கு பார்த்துப்போம். எப்பவுமே ஸ்கூல்ல கூட ரேப்பரை எடுக்கிறதுங்கிறதே வந்து கடைசியா தான், எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் சீரியஸ் எல்லாம் படிக்கல மாட்டேன். ஸோ அதுல போட்டோம். டைம் எக்கச்சக்க டைம் இருக்கு. 4-5 days பார்த்தோம்னா இது படுத்து தூங்கி போயிட்டு இருந்தது மத்தியானம். அந்த வயசுல டீன்ஸ்ல தூங்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான் லீத்தல். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் ஒன்றும் பண்ண முடியாது. 4 o'clock எழுந்திருந்து 6 o'clock வரைக்கும் மியூசிக் பிராக்டிஸ், அவர் செல்ஃப் பிராக்டிஸ், சாதனா. இதற்கும் சுசித்ரா அவர்கள் வரேன் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்தா தான். தென் அங்கிருந்து மேக்ஸ்மில்லர் பவன்ல போய் ஜெர்மன் 2 hours, அங்கிருந்து திருப்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட். தென் ஷி வில் கோ டு NIIT ஃபார் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். தென் ஷி வில் கம் பேக் ஹோம், லஞ்ச். அந்த டைம்ல திருப்பி படுத்து தூங்கி போயிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னா sifi.com, அதுல திஸ் வாஸ் ஒர்க்கிங், இட் வாஸ் ஆபரேட்டிங் நெக்ஸ்ட் டு அண்ணா அறிவாலயம், அங்கதான் இருந்தது. இப்ப ஏதோ சம் காமதேனு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க வந்து இவளை அனுப்பின. பூர்ணா சிவான்னு
விஜய் சிவாவோட சிஸ்டர். ஷி வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் carnaticmusic.com. நாங்க கேரள இருக்கிற போது இது நிறைய கம்ப்யூட்டர் இதெல்லாம் கத்துட்டு இருந்தது. ஸோ இந்த பொண்ணை அங்க அனுப்பிச்சு அப்ரெண்டிஸ் மாதிரி, ஏன்னா ஷி வாஸ் நாட் 18, 16. அதுல வந்து அவ அஃபிஷியலா வேலை கொடுக்க முடியாது, சேலரி எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 400 rupees ஸ்டைபண்ட் கொடுத்தேன். அந்த ஸ்டைபண்டை வச்சு இந்த குழந்தைக்கு அங்க அவளை கொண்டு போய் இறக்கி விட்டு, எல்லா இடத்துக்கும் நான் ஷாப்ரன் பண்ணாம அனுப்ப மாட்டேன், அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பி கூட்டின்றதுக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை ஏற்பாடு பண்ணிட்டேன். திருவான்மியூர் டு சிஃபி பேக் ஹோம். இது மாதிரி சாயந்தரம் உட்காண்டா மேரத்தான் செஷன் ஆன் டீச்சிங் மியூசிக். இந்த சிஃபில ஒர்க் பண்ற போது சுசித்ரா வாஸ் ஒர்க்கிங் தேர் ஆல்ரெடி ஃபார் அ ஃபியூ இயர்ஸ். சுசித்ரா வாஸ் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட். அந்த இடத்துல அவ வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ எந்த டிபார்ட்மெண்ட்லேயோ நல்ல வேலையில் இருந்தா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேர்ள். மை ரெஸ்பெக்ட்ஸ் டு ஹர் ஆல்வேஸ். வெரி வெல் எஜுகேட்டட் கேர்ள், இன்டெலிஜென்ட் கேர்ள், எல்லாம் சரிதான். அந்த டைம்ல சுசித்ரா வாஸ் ஒர்க்கிங் தேர் ஆல்ரெடி. சின்மை போன உடனே குட்டி பாப்பா மாதிரி அவளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கும் பொட்டல மட்டும் இத்தினூண்டு தான் இருக்கும் அது. ஸோ எல்லாரும் பார்த்து அவளை பெட் பண்ணி என்ன சொன்னா சைல்ட் லேபர் அப்படின்னு அவளை கேலி பண்ணி, ஆனா எக்ஸலண்ட் இங்கிலீஷ் எழுதுவா. அவ எழுதுற இங்கிலீஷ்காக அவ ஒரு சப்ஜெக்ட கொடுத்தாச்சுன்னா அது அழகழகா அது வந்து பண்ணி கொடுக்கும். உடனே அவ அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இவளை பாட வச்சு கேட்பா. விஜய் சிவாவோட சிஸ்டர் பூர்ணா சிவா, மியூசிக் ஃபேமிலி, அண்ட் ஐ பிலாங் டு மியூசிக் ஃபேமிலி. அவ கிராண்ட் ஃபாதர் இஸ் பத்மபூஷன், சின்மயோட கிராண்ட் ஃபாதர். I hail from a very royal type of zamindari family from Ranna district. எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பர். அதனால வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எங்களை பத்தி. ஸோ இந்த குழந்தைய பாட வச்சு கேட்பா. அதே சமயத்துல இவளோட இங்கிலீஷ் பார்த்து, இவளோட எக்ஸ்பிரசிவ் டேலண்ட் பார்த்து, ஏன்னா கிருபா சங்கர்னு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் இன் பிளாகிங் டெக்னாலஜி. அவர் பிளாக் போட்டு இந்த குழந்தைய ஒரு பிளாக் ஓபன் பண்ணி நீ பிளாக் எழுது அப்படின்னா, யங்கஸ்ட் பிளாகர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவளை செலிபிரிட்டி பிளாகர் வேற கூட்டு இருந்தார். இன்னி வரைக்கும் டச்ல இருக்காரு. ஸோ இதுக்கு எல்லாம் குட்டி பசங்க அப்போ. ஸோ இவளை செல்லம் கொஞ்சம், இவளுக்கு பொறுக்கலை பாட சொன்ன ரைட்டு. பொறுக்கலை அப்படின்னு இருந்ததுன்னா நீ அதை பார்த்துட்டு நீ பண்ணணும்னு வந்த நைஸ். இட் இஸ் அ வெரி ப்ரொடக்டிவ் வே ஆஃப் ஜெலசி. இஃப் இட் டெவலப்ஸ் இன்டு சம்திங் வெரி ப்ரொடக்டிவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது ஓகே. ஆனா எங்க ஆரம்பிச்சே எங்க போய் நிக்கிற? தட் இஸ் மை கொஸ்டின். சரி, இந்த இம்சை தாங்க முடியல. எப்ப பாரு அந்த குழந்தை பேசுற இடத்துல, அவள்லாம் கூப்பிடுற இடத்துல, இவ சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க வந்து இவ போறது மத்தியானம் வந்து ஒரு 4 மணில இருந்து 6 மணி வரைக்குமோ, 3 மணில இருந்து 5 மணி வரைக்குமோ, அவ்வளவுதான். அந்த டைம்ல உனக்கு சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்ன வேலை? அண்ட் ஹர் மியூசிக் எஜுகேஷன் அட் த டைம் வாஸ் 0. இன்ட்ரெஸ்ட் ஓகே ஃபைன், இது வரைக்கும் இல்லாத இன்ட்ரெஸ்ட் இது போன உடனே என்னத்துக்கு? நம்ம ராசின்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கர்மா வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தியாச்சு. குழந்தையோட ஹாப்பினஸ் டே பை டே குறைஞ்சுது. சோ ஐ விட்ரூ ஹர். சின்மை அவர்கள் மேல பொறாமை தான் அதிகமாயிடுச்சு. பொறாமை தான் அவ மட்டும் இல்ல சார், அது ஒரு பொறாமை வந்து சுசித்ரா அவர்கள் அதிகம் அப்பயே இருந்தது. அந்த பொறாமை அங்கதான் ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஆரம்பிச்சுதான் அவளை ஒயாம இரிட்டேட் பண்ண வேண்டியது. யாரான அவளை புகழ்ந்து எதான சொன்னால்னா அதுக்கு டொக்கு போடுற மாதிரி 4 பேச வேண்டியது. இது வந்து டே பை டே சின்மை வாஸ் பிகமிங் a bit. உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்களா? நான் வந்து as a mother daughter அந்த ரிலேஷன்ஷிப்ல வெளியில போயிட்டு வர்ற குழந்தைகளை வந்து அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது அப்படின்லாம் தோண்டி தோண்டி கேட்கிற டைப் கிடையாது நான். ஏன்னா இந்த ரேட் பண்றதுல என்ன ஆயிடும், இவ கேட்கிற கேள்விக்கு ஒரு நாளைக்கு விஷயம் இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இவ கேட்டாள்னா குழந்தைகள் வந்து பொய் சொல்ற ஹேபிட்டுக்கு வரும், கதை சொல்ற ஹேபிட்டுக்கு வரும். அதனால ஐ ஹவ் நெவர் என்கரேஜ்டு தட். அவளா வந்து அது வந்து பின்னாடி அது வந்து புரணி சொல்ற ஹேபிட்டும் வரும் குழந்தைகளுக்கு. அதனால நான் அதை என்கரேஜ் பண்ணதில்லை. அதர்ஸ் டோல்ட் மீ. நீங்க எப்படி அனலைஸ் பண்ணீங்க? நான் வந்து லைக் எவ்ரி அதர் ஆர்டினரி ஆவரேஜ் மதரா இருந்தா நான் போய் அவளை பார்த்து, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? குழந்தை உன்னை விட 11 வயசு 12 வயசு கிட்டத்தட்ட சின்னவ, நீ அஃபெக்ஷனேட்டா குட்டி பாப்பா, என்ன குட்டி தங்க அப்படின்னு அஃபெக்ஷனேட்டா. அதே தான் த்ரிஷாவும். த்ரிஷா சின்மைக்கும் 2 வயசு வித்தியாசம் இருக்கும் மேக்சிமம்.
எல்லாரும் இதுகெல்லாம் குட்டி பாப்பாஸ். they have done a lot. இன்னி வரைக்கும் அந்த குழந்தை வந்து த்ரிஷா ஆல்சோ இஸ் சக்சஸ். ஒருத்தரோட பிரைவேட் லைஃப், அவளோட எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் தேர் ஓன் ஆப்ஷன். தே சூஸ் டு லிவ் தேர் லைஃப் த வே தே வாண்ட். அதை பத்தி நம்ம காமெண்ட் பண்றதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அவசியமே இல்ல. why are we interested in Trisha? why are we interested in Chinmay? their art. அவ்வளவுதானே. அதை தாண்டி அதை என்னத்துக்கு போட்டு புரட்டணும்? நாம் பார்த்த பிலிம் இண்டஸ்ட்ரி, நான் ஷாப்ரன் பண்ணாம நீங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்க வேணா போய் கேளுங்க. நான் ஷாப்ரன் பண்ணாம ஒரு இடத்துக்கும் போனது கிடையாது கல்யாணம் வரைக்கும். என்ன சொல்வாளே, பொக்கிஷத்தை காப்பாத்துற நாகப்பாம்புன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் அவளை. அப்படி அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்திருக்கிறேன்னா I have seen this field to be absolutely wonderful. After so many mid-70s, I am passing this judgment with wholeheartedly and with a lot of sense of justice. யாருன்னெல்லாம் நீங்க வந்து பப்ளிக்ல நினைக்கிற மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரி ஒன்னும் கிராப் கிடையாது. நாங்க பார்த்தது நான் அதே கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஏன்னா ஆரம்பத்துல சித்ரா பாடகி அவங்க இருக்காங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, சுசீலம்மா இருந்தாங்க. இவர்களுடைய காலகட்டங்கள் மிக ஒழுக்கமான ஒரு காலகட்டமா இந்த திரையுலகத்துல பேசப்பட்டது. ஆனா அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகள் ஆரம்ப கட்டத்திலிருந்து பத்தி விமர்சனங்களா இருக்கு. என்ன விமர்சனங்களா? யாரு இதை சாம்பியன் பண்ணி இருக்கிறது? அதுக்கு நான் பின்னாடி வரேன். அது ஒரு தனி எபிசோடா நம்ம வச்சுக்கலாம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப வேண்டாம், அது தனியா நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு கேவலமான டிரைல்மெண்ட், கேவலமான டிரைல்மெண்ட். ரைட், சின்மை வரைக்கும் ட்ரெஸ் கோட்னு சொன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஒயிட், நீங்க என்ன வேணா பழைய இதெல்லாம் பார்க்கலாம். அப்படிதான் சுசித்ரா அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. கார்த்திக் குமார் அவர்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி சொல்றாங்க, நடிகர் தனுஷ் அவர்களை குறித்து சொல்றாங்க, த்ரிஷா சொல்றாங்க. அந்த இடத்துல சின்மை அவர்களுடைய பெயரும் இடம்பெறுது. இவர்கள் சேர்ந்து செய்த ஷாக் அவுட் ஆஃப் த ப்ளூ. உனக்கும் சின்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மட்டுமே இல்ல, இந்த சின்மைய வந்து இதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்கு அவ சின்மை வந்து ஏன்னா கார்த்திக் குமாரும் ராகுல் ரவீந்திரனும் ஃப்ரெண்ட்ஸா கிளாஸ்மேட்ஸ் அப்படியேதானே இருந்திருக்கும் போல் இருக்கு. இவளா ஒன்ன வச்சுக்கிண்டு ராகுல் பாவம் இவ போய் அபார்ஷன் பண்ணிட்டு வரா அப்படின்னு ஒரு காமெண்ட் வச்சா. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? who are you to criticize that? நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விமர்சனங்கள் தானே, நாங்க என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல. விமர்சனங்கள் இருக்கு, அவங்களுடைய கருத்தை அவங்க எதுக்கு சார் விமர்சனம் பண்ணணும்? நீங்க வந்து என்ன, உங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன, பிறக்கலன்னா என்ன, பாதி பிரசவத்துல போனா என்ன, இதெல்லாம் வந்து உங்க குடும்ப விஷயம். நான் யாரு சார் அதை பத்தி பேசுறதுக்கு? பொது வழியில் எதுக்கு பேசுறேன்? உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த 4-5 பேர் யார் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்காளோ அவளே உனக்கு மண்டல கொடையறதா? இப்படித்தானே நம்ம எடுத்துப்போம், இப்படித்தானே எடுத்துப்போம். Why Chinmay? Why Chinmay? She is there in some place minding her own life. வாய திறந்து கூட பேசாது. அந்த ஆங்கரிங்னு ஒண்ணு வந்து சூப்பர் சிங்கர்ல வர்ற வரைக்கும் இவ பேசுவளா அப்படின்னு நாங்கள்லாம் எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டா. எனது சின்மையா அப்படின்னு. நானு ஐ வாஸ் ரிகார்டட், நீங்கள்லாம் ரொம்ப குழந்தைகள், ஐ வாஸ் ரிகார்டட் as a brain's brain. நானு அதே மாதிரி நான் ரொம்ப மதிக்கிறேன். இவர்கள் பிராங்க்னாலதான் தனது வாழ்க்கையே போனதா. பிராங்க்னால ஆஹாஹா பிராங்க். நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வர? நீ எடுத்துன்னு வராம சின்மையோட ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவ வந்து எங்கேயோ அதெல்லாம் பிராங்கா? சின்மை அபார்ட் பண்ணிட்டான்னு சொல்றதெல்லாம் பிராங்கா சார்? சொல்லுங்க, உனக்கு என்ன செய்யணும்? அவளுக்கு அபார்ஷன் ஆனா என்ன? குழந்தை பிராங்க் செய்தது அவங்களுக்குள்ள இருந்த அந்த டீம் தான் பிராங்க் பண்ணிருக்காங்க. நான்சென்ஸ். கார்த்திக் குமார் எந்த ஸ்நான பிராப்தி கூட கிடையாது சின்மைக்கு. சின்மை had always been alone, aloof. She was minding her own. நான் எப்பவுமே சங்கீதத்தை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு we had a company called Blue Elephant டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ். எந்த நேரமும் ஒரு ஆங்கரிங்க்கு போற போது கூட அந்த ஒரு சின்ன பாஸ் கிடைக்கும்ல, அப்ப கம்ப்யூட்டர் இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு we had extra ஃபெசிலிட்டி ஃபார் வைஃபை. அது உட்காந்து இது ஃபைல்ஸ் அமிச்சு ஃபைல்ஸை வாங்கி டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ்
அந்த கம்பெனி வாஸ் கோயிங் இன் ஃபுல் ஸ்விங். அதை தவிர ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி என்னத்தையோ எடுத்துக்கிண்டு ஷி வாஸ் என்கேஜிங் ஹர். ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கம்ப்ளீட்டா ப்ரீ ஆக்குபேஷன் என்ன இருக்கணுமோ அதை நாங்க பண்ணி வச்சிருந்தோம். அப்படிதான் வருந்தேன். இந்த உலகமே அவளுக்கு இருக்கல. யார பத்தியும் பை நேச்சர் சின்மயி புரணி பேச மாட்டா. ஒருத்தரை பத்தியும் அவ எதை பத்தியும் கவலையும் பட மாட்டா. ஒருத்தர் விஷயத்துல என்ன நடக்கிறதுங்கிறதையும் பார்க்க மாட்டா. an extreme sense of justice. நானான சில சமயத்துல ஒப்பீனியன்ஸ் பாஸ் பண்ணுவேன், மா உடனே கண்டம் பண்ணுவேன். இந்த அதாவது நான் அவளுக்கு அம்மாங்கிறதுனால சொல்லல, ரொம்ப 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 நான் பண்ணின நிறைய கர்மாக்களை நான் டிசைனா அனுபவிச்சிட்டேன். ஆனா இப்போ அதே கர்மா பிரம்மாண்டமான புண்ணியம் இந்த குழந்தை பிறந்ததுங்க. அதாவது இன்னுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு புண்ணியம் தான் சின்மயிங்கிற ரூபத்துல எனக்கு வந்து பிறந்தது. அது வந்து ஆல் அதர் கர்மாஸ் ஆர் மிட்டிகேட்டட் பை ஹர் ஒன் பீயிங் born as a daughter. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப சுசித்ரா வச்சு இருக்கக்கூடிய அந்த கருத்து, நான் யாரெல்லாம் பார்த்தோம்னா கர்மா அவர்கள் எல்லாருமே நாசமா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் நாசமா போல. சொன்ன உடனே நான் வந்து மொத்தமா எடுத்து நம்ம பொறுமையா எல்லாத்தையும் பார்க்காம பேசக்கூடாதுன்னு. இன் வாட் வே த்ரிஷா வந்து அந்த ஈரா ஆஃப் என்ன ஹீரோயின்ஸ் வந்து கண்டினியூஸ் கெரியர் இருக்கிறதுங்கிறதெல்லாம் போயிடுது. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே டெம்பரரியா வந்துட்டு போற காலத்துல இந்த குழந்தை எத்தனை வருஷமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 22 years சாலிடா நிக்கிறாளா நிக்கலையா? ஃபண்டாஸ்டிக்கா இருக்கா. தனுஷ் எத்தனை கஷ்டத்தை கடந்து வந்திருக்கணும். என்ன சார், இல்ல ரொம்ப ஆஜானுபாகவா இருந்திருக்காரா, செக்கச்சவேல்னு இருக்காரா, அப்படியே நல்ல லட்சணம் தான். என்னோட அபிப்பிராயத்துல அந்த குழந்தை வந்து நல்ல லட்சணம் தான். ஆனாலும் கருப்பா இருந்தா நம்ம ஊர்ல வந்து அழகு கிடையாது. அதெல்லாம் தாண்டித்தானே ஒரு ஹீரோவா சாதிச்சு இன்னி வரைக்கும் சாதிச்சுட்டு இருக்காரு அந்த குழந்தை. என்ன குறை? ஹிஸ் கரியர் இஸ் ஃபுல். ஐஸ்வர்யா வந்து பேட் மதர். என்ன பேட் மதர்? தனுஷானா he is completely engaged in. நான் ஐ அம் நாட் டெல்லிங். அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த கருத்து என்னன்னா, அவர்களுடைய விவாகரத்து, இப்ப அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க, நாசமா போயிட்டாங்க அப்படின்ற கருத்து தான் சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை மீன் பண்ணி தான் அவங்க பேசுறது. நாசமா போயிட்டு இருக்காங்க தனுஷ் அப்படின்னு சொன்ன காரணம் இதை மீன் பண்ணி தான் பேசுறாங்க. த்ரிஷா என்ன நாசமா போயிட்டா? நான் சொல்றதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கிறாங்க. அது பொதுவாக பேச முடியல. அது முன்னுக்கு பின்ன முரணா இருக்கு. அவ டுகெதர் அவ சொல்றது, நான் போய் கோவில போய் உட்காந்து அழுதுண்டே வேண்டுவேன் இவெல்லாம் நாசமா போகணும் இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு நான் நன்னா இருக்கணும், எனக்கு சந்தோஷத்தை கொடு, எனக்கு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கொடு அப்படின்னு வேண்டினீன்னா உனக்கும் நடக்கும், உன்னை சுத்தி இருக்கிறவளுக்கும் நடக்கும். நான் வந்து சர்வே ஜனா சுக்கினோ பவந்துன்னு யாரான்னு சொன்னா கூட, இப்பெல்லாம் நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து 75 வயசுக்கு நான் வந்து சர்வே ஜனா சுக்கினோ பவந்து வேண்டாம், தர்ம ஜனா சுக்கினோ பவந்து சொல்லுங்க, சிஷ்ட ஜன பரிபாலனம் பண்ணுங்க, துஷ்ட ஜன பரிபாலனம் வேண்டாம் அப்படின்லாம் ஒரு கேஷுவலாவான சொல்ற லெவலுக்கு மாறி போயிருக்கேன். நீ வந்து நல்லதையே நினைய, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லதே வரணும் நல்லதே வரணும் நல்லதே வரணும் நல்லதே வரணும்னு நினைச்சுட்டீங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்கும். அப்ப கூட வந்து கெடுதலை நினைச்சு நல்லதை நினைக்க கூடாது. என் கெடுதல் எல்லாம் போகணும்னு ஆரம்பிக்க கூடாது. எனக்கு நல்லதே நடக்கணும், நான் நல்லதை மட்டும் பாசிட்டிவிட்டி அதை சொல்லிட்டே வந்தா நல்லது நடக்கும். அப்புறம் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பை பாரு. உனக்கு சம்பந்தம் இல்லாத குடும்பங்கள் அவள்லாம் வந்து டிவோர்ஸ் ஆனா நமக்கு வந்து நம்ம குடும்பமா? நடிகர் அஜித் குறித்து பேசியிருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. யார்? அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வந்து தோக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு தாங்க முடியாத துக்கம். அதுலயும் வந்து ஒரு துர்மரணம்ங்கிறது வந்து அநியாயம் இல்ல, அநியாயம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், she needs a lot of love, care. அப்பா அம்மா 2 பேருமே சூசைட் பண்ணிட்டான்னு இப்பதான் நேத்திக்கு நான் உங்களோட எல்லாம் பேசினப்புறம் யார்கிட்டயோ பேசினேன், இது ஆத்தென்டிக் தானா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இத்தனை நாளா தெரியாது, ஆனா 2 பேரும் இல்லைங்கிற விஷயம் தெரியாது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தாய் தந்தை இல்லாதனால இந்த குழந்தை வந்து என்ன மாதிரி ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்கிற போது அந்த பொறாம வருதுங்கிறது ஜஸ்டிஃபைட், நியாயம். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டி, I want you to teach me. You're an intelligent girl. You're a very well-educated girl. Even now, Suchitra, I throw this house and my heart and this, entire thing open for you to walk in, demand. There is a lot of love from me to you. இன்னிலிருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள உன்னை ஒரு சந்தோஷமான பொண்ணா, பழைய அழகா இருந்தியே
அந்த லெவலுக்கு உன் முகத்தை நான் மாத்தி இந்த வீடியோல உன்னை பார்த்து நான் பதறி போயிட்டேன். சத்தியமா நான் பதறி போயிட்டேன். அதனால அதெல்லாம் மாறி நீ நன்னா ஆகணும்னா கம். என்டையர் ஒர்க்ஸ் ஆஃப் மைன் இஸ் வெயிட்டிங் ஃபார் பப்ளிகேஷன் இன் அ வெரி சீரியஸ் வே. ஒன்ன மாதிரி வெல் எஜுகேட்டட் பிரெய்னி கேர்ள், active girl, divert your attention on a very positive thing. This is going to be a wonderful thing for the world as a whole, as a contribution of India to the world in the name of Hindu wisdom. To me, Hindu is not a religion. It is a knowledge system. ஹிந்துன்னு சொன்னா என்ன பொறுத்தவரையில இது ஒரு நாலேஜ் சிஸ்டம். வா, எப்ப வேணா பண்ணலாம். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அன்பு. நீ என்னெல்லாம் உனக்கு கிடைக்கலையோ அதை எல்லாத்தையும் நான் வந்து காம்பன்சேட் பண்றேன். அத்தனையும் காம்பன்சேட் பண்றேன். சுச்சி ப்ளீஸ் கம். அது ஒண்ணுதான் உனக்கு இதை நீ பேசினதெல்லாம் வச்சு நம்ம திருப்பி திருப்பி அலசின்னு இருந்தோம்னா இது திருப்பியும் குப்பையை கலரி பரட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிட்டு நீ வா. லெட்ஸ் see something which is good. Try to look at people with compassion. You need a lot of compassion for others. அதுக்கு முன்னாடி உன் பேர்ல உனக்கு கம்பேஷன் வரணும். அதுக்கு நீ முதல்ல உன் பேர்ல ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். யூ டிசர்வ் மச் பெட்டர் திங்ஸ். நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு வாழ்க்கையில. சில ஜாதகங்கள் வந்து கர்ம ஜாதகம், என்னோடதே கர்ம ஜாதகம் தான் சொல்லுவேன் நான். ஆனா கர்ம ஜாதகத்தை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்த மாதிரி ஒரு அப்பா இருந்திருக்கணும். He said, அது ரிஃப்ளெக்ஸா ஃபார்ம் ஆயிடுது உடம்புல. என்னன்னா when you are in a when the life is in a cliche. இதுல வந்து கார்த்திக் குமாரை பொறுத்தவரையில எனக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒப்பீனியன் வரமாட்டேங்கிறது. ஏன்னு தெரியல, எனக்கு தெரியாது அவரை பத்தி. அது ஒரு காலகட்டத்துல இந்த நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்லா சம்பாதிக்கிற பிரில்லியன்ட் கேர்ள்ஸை வந்து கட்டங்கட்டி கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிராமின் பாய்ஸ், ஸ்பெஷலி பிராமின் பாய்ஸ் நடுப்புற ஆரம்பிச்சு. நான் இப்படி சொன்னேன்னா இது ஒரு பெரிய கட்டங்கட்டி பணம் சம்பாதிக்கிறது பிராமின் பாய்ஸ் பண்றாங்களா? கட்டங்கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்றது, சம்பாதிக்கிற கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வியாபாரமா தான் பார்க்கப்படுது. வியாபாரமா என்னத்தை பாக்குறது? என்ன அவர்களுடைய சொத்துக்கள் வியாபாரம் இல்ல. நான் சௌக்கியமா இருக்கலாம். அதுதான் சுசித்ரா கார்த்திக் குமார் கல்யாணம் பண்ணிக்கிற போது வாட் வாஸ் கார்த்திக் குமார்? அவனுக்கு கார்த்திக் குமாரோட பிளஸ் வந்து அவ அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்து, நல்ல ஃபேமிலி, எல்லாம் நல்லா சௌக்கியமா இருந்தது. So he wanted one more comfortable journey through the wife. அப்படிதான் என் மனசுல படுறது இருக்கலாம். ஜொலிச்சுன்றது அந்த பொண்ணு. ஆரம்பத்துல பேசும்போது சுசித்ரா அவர்கள் வந்து மிகவும் பொறாமை பிடித்தவர். பொறாமைதான் சொன்னீங்க. அவளோட பொறாமைதான். அப்படி மாறுதலா பேசுறாங்க. மாறுதலா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? வாட் ஐ அம் ட்ரைங் கான்டெக்ஸ்ட்ல பாருங்க. அவளோட நான் என்ன சொல்ல இப்போ அதான் சொல்றேன். அவளோட ஃபிளாஸ் என்ன? பொறாமை. அதனால அவ எடுக்கிற தவறான முடிவுகள். அதை யார் கைட் பண்ணணும்? கொண்ட புருஷன். ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறவனோட மெயின் அவளோட பிளஸஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ. நீங்க அங்க டொக்கு போடுறீங்க. டொக்கு போடல. டொக்கு போடாமைக்கு முழுக்க முடிக்க விடுங்க. அதுக்கு உங்க கேள்விக்கு பதில் உங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு பதில் வந்துரும். நடுப்புற டொக்கு போட்டில்னா தான் வருது. அவ வந்து பிரில்லியன்ட் கேர்ள், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா. She was very successful in the film industry also. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை வேற எதுலயும் குறைச்சல் இல்லை. ஸ்டாண்டப் காமெடி, இந்த ஸ்டாண்டப் காமெடி எடுத்துன்னு போய் US முழுக்க சின்மையை வச்சு எத்தனை கேவலம் பண்ணிருக்காரு தெரியுமா அந்த பையன்? ஏதாவது கேவலத்தோட உச்சகட்டம். ஏண்டா உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாடாப்பா மவராசா? உனக்கு ஸ்டாண்டப் காமெடிக்கு சப்ஜெக்டே கிடைக்கலையா? என்ன கேவலம் பண்ணாரு அதை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இந்த ஒரு வாரம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு சென்டென்ஸ் சொன்னா மூடின முத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதோட வருத்தம் என்ன இருக்கு? விக்கி எழுதிருக்கேன் நான். அங்க இருந்த யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்ற அம்மா, அங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அம்மா இதுதான் அப்படின்னு. அங்க இருந்து அப்படியே அதை வந்து ஆடியோ போட்டு காமிச்சு என்ன கேட்க, அது கேட்டு இருக்கச்சு குலுங்கி எழுத. கேவலம். என்ன சொன்னார்? அப்படி வேண்டாம், ஆபாசமா வேண்டாம். நடிகர் தனுஷ் பல நடிகைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் பகிரங்கமான ஒரு அந்த மனுஷன் பண்ற அட்டூழியம். அவர் ஒரு நான் பைல்வான் ரங்கநாதனுக்கும் இதே தான் நான் சொல்றேன். ஐயா, உமக்கும் எனக்கும் 6 வயசுக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் குழந்தைகளா பாருங்க.
இத மாதிரி அந்த குழந்தைகளை சந்தில சிரிக்க வச்சு எல்லார் வயத்தையும் எரிய வைக்காதீங்க, செய்யாதீங்க சார். உங்களுக்கு பணம் தானே வேணும், நீங்க வாங்க சார், நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கு கஞ்சி போடுறேன். இந்த காரியம் பண்ணாதீங்க, பயில்வான் தயவு பண்ணி இந்த காரியத்தை பண்ணாதீங்க. மிஸ்டர் விஜய் ஆண்டனி எழுத்து பேசினது ரொம்ப தப்பு. அது துடிச்சு போயிருப்பா ரெண்டு பேரும், பெத்தவா ரெண்டு பேரும் துடிச்சு போயிருப்பா. அத இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ப்ரூட்டலா விமர்சனம் பண்றதுங்கிறது வெரி இன்சென்சிட்டிவ்.